அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று ரிசல்ட்டுக்கு கெஸ்ஸிங் எடுக்கும்போது கட் நம்பர் 461ல் நம்மளுக்கு வந்து 6 வந்து சி போர்டில் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தா 4 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. கட் நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 நம்பர் மாறும் அப்படிங்கிற மாதிரி நான் சி போர்டில் 6 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், பி போர்டில் 5 சொன்னேன். ஆனால் பி போர்டில் 5க்கு பதிலாக 2ம் இந்த 4 வந்து கட் நம்பரில் இருக்க 4 வந்து இதில் 4ஆக பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இன்றைக்கி பிஆர் 102 இது இன்றைக்கி என்ன கணிப்பில் வரப்போகுது என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சம்மர் பம்பரில் கடைசியாக இவன் அடித்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 2024 கடைசியாக அடித்த ட்ரா மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 8797. அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ரீசக்தியில் வச்சுருக்கான் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு, ஸ்ரீசக்தியில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 80-15 80-15ன்னு சொல்லிட்டு ஸ்ரீசக்தியில் ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது 26ஆம் தேதி 3வது மாதம் 2024. ஓகேவா? ஸோ அது கீழே வந்து 8க்கு 8, 0க்கு 7, 1க்கு 9, 5க்கு 7, 8707 அப்படி சொல்லிட்டு வச்சான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, கடைசியாக கிறிஸ்மஸ் பம்பரோட இவன் நிப்பாட்டினது 2வது மாதத்தில் 713. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 371 அவங்க கணக்கில் வந்து எடுத்துங்க. 371. சரி, இந்த 797 லாஸ்ட்டாக நான் சம்மர் பம்பருக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் கணக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த லாஸ்ட்டாக சம்மர் பம்பருக்கு வந்த ரிசல்ட்டில் ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எதுலையாச்சும் வேறு எதுலையாச்சும் பிசியில் எதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எனக்கு தெரிஞ்சு 7க்கு 4, 9க்கு 2, 7க்கு 2, 422 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. ஸோ 371, 422 இது ரெண்டையும் கணக்கில் வச்சுங்க. சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கரண்ட்டு சார்ட்டை எடுத்து பார்த்துருவோம். சரி, இப்போ இந்த கரண்ட்டு சார்ட்டில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கட் நம்பர் 102 அப்படிங்களா, 102. ஸோ இப்போ நம்ம எடுத்த அந்த 371ங்கிறது இங்கே எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா, ஏன்னா இதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இங்கே எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து 1க்கு 3, 2க்கு 7, 4க்கு 1, அப்படி இல்லைனா 1க்கு 4, 2க்கு 2, 4க்கு 2, 371, 422 இது என் கணக்கில் வருது. இதை ஒரு பக்கம் வச்சுக்கும். சரி, இப்போ போன மாதம் சார்ட்டில் நம்மளுக்கு வந்து எப்படின்னா வரிசையாக அப்படியே 1 1 1 4 4 4 அப்படின்னு இறங்குச்சு. ஆனால் இந்த மாதத்தில் நம்மளுக்கு கட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது வேறு எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்துச்சுன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 0 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 0க்கு அப்புறம் 8 வந்துச்சு, 4 வந்துச்சு, 5 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 4, அப்புறம் இந்த பக்கத்தில் 1 1, இங்கே 55 அப்படி சுற்றி 55 சொல்லிட்டு போன மாதத்தில் அப்படியே வச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியாக 845க்கு அப்புறம் 124. சரியா? ஸோ 124 அப்படிங்கும்போது போன மாதம் 2ஆம் தேதி நம்மளுக்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் டேட்டாவும் பார்த்துருவோம் ஒரு தடவை. போன மாதம் நம்மளுக்கு வந்து 4976 அக்ஷயாவுக்கு வின்னு வந்துச்சு கணக்கு. சரியா? 4976 அதுக்கு வந்து 5804 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்னென்னா 0124, 4க்கு 5னா 0க்கு 1, 9க்கு 8னா 1க்கு 0, 7க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவர் நம்பரில் வர்ற போது 7க்கு 0, 8க்கு 1, 9க்கு 2, 0க்கு 3, 1க்கு 4, 2க்கு 5, 6க்கு 4 அப்படிங்கும்போது 6க்கு 4னா 5க்கு 3, 4க்கு 2. அப்போ இது கணக்கு பார்த்தா 052 ஒரு கணக்கு வருது. சரியா? ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 3 செட்டு தான். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா
உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால் 371 422 052 அவ்வளோதான். இந்த 3 செட்டு தான் என் கணக்கில் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை 3க்கு 4 இந்த இடத்துல 3 ப்ளஸ் 1 சேர்த்துங்க, அப்புறம் 7 அப்புறம் ஒரு 8 சேர்த்துங்க, 1க்கு ஒரு வேளை 6 அப்படின்னு வந்தால் 372 422 486 052 அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது. ஆனால் ஒரு சமயம் நான் போன தடவை நான் 132 ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அது மிஷின் நம்பரில் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மிஷின் நம்பரை வச்சும் இன்றைக்கி கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இன்றைக்கி கொடுத்து முடிச்சிருக்கேன். ஒருவேளை இன்றைக்கி மிஷின் நம்பரில் வச்சானா இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் இது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட இந்த நம்பருக்கு நான் இன்றைக்கி வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வாங்கலாம் வித் 4Dயோட. ஆனால் என்னால் 240க்கு மேலே தான் கொடுக்க முடியும். இதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. வேறு யாரையும் கம்பல் பண்ணல. விருப்பம் இருந்தால் மட்டும் கேரளா நண்பர்கள், அவ்வளோதான். சரியா? இதை தாண்டி வந்தால் மிஷின் நம்பரில் கண்டிப்பாக வரலாம். மிஷின் நம்பர்லேருந்து கணக்கு வச்சா போன தடவை நான் திரும்ப சொல்கிறேன் 7132 அப்படிங்கிற கணக்குக்கு நான் 123 என்னமோ மாற்றி அடிச்சிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்தா இப்போ வீடியோ கூட நீங்கள் ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துங்க நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது. விருப்பம் இருக்கா இந்த நம்பருக்கு 250 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு 240க்கு மேலே கெஸ்ஸிங் நம்பர் விருப்பம் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? அனைவரும் வெற்றி பெறும் நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.